ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். மேக்கப் ரொம்ப கஷ்டம். பட் உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸாவே எப்படி இருந்ததுமா? கஷ்டமாக தான் இருந்தது. நான் நடிச்சிட்டே தான் இருப்பேன் அப்படின்றதுலப்போ அந்த சினிமா வேலை அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளோ ஒரு காதல்? சினிமா மேல காதல்லாம் இல்லை. இப்போதான் ஆன்ஜியோ பண்ணீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆன்ஜியோ பண்ணும்போதே நான் பேசினே தான் இருந்தேன். நீங்க ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்களா? பார்த்தனால தான் சொன்னேன். மேக்கப் போடுறது தான் 5 மணி நேரம் மேக்கப் போடுறது. ஆனால் பட் ஷார்ட் எடுக்கிறது 1 hour. மேக்கப் போட்ட டைம் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரே ஒன்று அந்த இருட்டு ரூம்ல இருந்து வெளியில வர சொல்வார். அது ஒண்டி தான் எனக்கு அந்த வீடே இருட்டா. அந்த வீடே பயம். ஒரு குடோன் வீடு மாதிரிமா. அங்க அந்த கட்டிலெல்லாம் பழைய காலத்து கட்டில். போய் உட்காந்து கிரிக் அப்படி ஒரு சவுண்டு. யாரேனும் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்தா ஓகே, அவங்க ஒரு ஆள் நடமாடுறாங்கன்னு தெரியுமே தவிர. ஆனாலும் இன்னும் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு மாதிரி வைபா ஜாலியா இவங்களுக்குலாம் பேசிட்டு அப்படிதான் பேசவே முடியாது. அந்த மேக்கப் போட்டா எல்லாம் இப்படியே உட்காந்துருப்பேன். இப்படி தலையை தூக்கி பார்த்தா ப்ரொடியூசர் அம்மா ஒரு பக்கம் கேக் வாங்கினு பிஸ்கெட் வாங்கினு அம்மாவுக்கு டீ ஊற்றி எப்படியாவது ஆற்றி கொடுங்க, ஸ்டாப் போட்டு கொடுங்க, அம்மா கேக் சாப்பிடுவாங்களான்னு வாங்க. எனக்கு வேதனையா இருக்கு. ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நடிக்க வைக்கிறாங்க. அவங்க டயலாக் பேசும்போது திணறாங்க. அது நீங்க ஆதங்கமா ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க. அது இன்னும் இருக்கு அவங்களுக்கு அந்த ஒரு ஆதங்கம்? ஆதங்கன்றதை விட டைம் வேஸ்ட். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி நம்மளாம் வெயிட்டிங்கில் இருக்கோம். இது ஏன் கேட்டால் அவங்களுக்கு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ். எத்தனை வருஷமா? லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணல கிராணி மூவி படக்குழு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாருக்கிட்டையும் பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக உங்ககிட்ட நான் பேச போறேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்லா பார்த்து வளர்ந்துருக்கு உங்களுடைய படங்களை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிராணி ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரிஞ்சது நீங்க தான் இதோடைய கதையின் நாயகி அப்படின்றதே. ஒரு இடத்துல இவர் பேசியிருந்தாரு, நான் பார்த்தேன். ஏன்னா மேக்கப் ரொம்ப கஷ்டம். அவங்க போட்டுட்டு அதை எடுக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ பெயின் இருக்கும் அதில் அப்படின்னாங்க. பட் உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸாகவே எப்படி இருந்ததுமா? கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓவரால் படத்துடைய அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் துருன்னு இருக்கிற பொம்பளை ஒரு 5 மணி நேரம் அரசு பண்ணி உட்காரு. இங்க போட்டு ஃபேன் இங்க போட்டு அந்த பையன் இப்படியே வளைஞ்சிரும். அந்த அளவுக்கு போட்டு முடிச்சு எப்பா வாஷ்ரூம்காக போலாமா, இன்னும் கொஞ்ச நேரமா, அதையும் 5 மணி நேரம் உட்காந்துருந்தீங்க. டெய்லி 5 மணி நேரம் மேக்கப்க்கு. வெறும் 5 மணி நேரம் இல்ல, 10-15 நாளும் அந்த 5 மணி நேரம் டெய்லி இருக்கணும். பிரிக்கும் போது 2 மணி நேரம் பிரிக்கும் போது வலி பின்னி எடுத்துரும். கண்டிப்பா அவங்க எல்லாருமே சொல்லும் போதே தெரியுது. அப்ப அது ஒரு 10-15 நாள் தொடர்ந்து இந்த விஷயத்த பண்றீங்கன்றப்போ, இப்போ சினிமாவில் மட்டும்தானே அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. நமக்கு எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கு. ஏன்னா இந்த வயசுலயும் நீங்க ஓடிட்டே இருக்கீங்க. இன்னும் ஓடணும். இப்போ என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் கண்டினியூஸா ஒர்க் பார்த்தாலே 5வது மணி நேரத்துல நான் இப்படி உட்காந்துட்டு அந்த வடை நல்லா இருந்தது, அந்த மாதிரி நல்லா சாப்பிடணும், நல்லா வேலை செய்யணும். பட் ஆனால் அதுக்கு காரணம் உடல்நிலை தாண்டி மனசும் அதுக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? எப்படி நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக, இவ்வளோ ஒரு பாசிட்டிவாக அப்படியே எப்பவுமே அந்த எனர்ஜியோடய இருக்கீங்க? நான் வந்ததுலேருந்து உங்களை பார்க்குறேன், நீங்கள் அதே எனர்ஜியோட தான் இருக்கீங்க. கொஞ்சம் கூட குறையல. ஒரு 4-5 இன்டர்வியூ போயிருச்சு. எப்படிமா இது? எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியல. நான் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கப்பா. நமக்காக நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு டயர்ட்னஸ் வரும். மற்றவங்களுக்காக வாழ்றவங்களுக்கு டயர்ட்னஸே வராது. நம்ம இப்போ நிறைய பேர் பெரிய பெரிய லெஜன்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம முதல்ல ஸ்டாலின் சார் இருக்காரு. அவர் பாருங்க, காலையில் எத்தனை மணிக்கு ஏந்திரிக்காரு, எத்தனை மணிக்கு போறாருன்னு தெரிய மாட்டேங்குது. அவர்லாம் அம்மாவோட சீனியர். ஆக்சுவலி நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருத்தர் இருக்காரு, கி வீரமணி சார் இருக்காரு. 92 வயசு என்னமோ ஆகுது. அவர் மைக்க பிடிச்சி கட்டிட்டு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் மற்றவங்களுக்காக வாழ்றாங்க.
அதனால இன்னும் ஏதாவது பண்ணணும், இன்னும் நம்ம பாதி தான் பண்ணியிருக்கோன்ற எண்ணத்தோட வாழ்றவங்களுக்கு ஏஜ் நம்பரே கிடையாது. இந்த கேள்வி உங்கள் 2 பேருக்கு. இப்போ வந்துட்டு இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு தாண்டி கூட வந்து அம்மா சீனியர் ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்றப்போ நம்ம கற்றுப்போம் இல்லையா, கூட இருக்காங்க அப்படின்றப்போ இப்போ பேசும்போதே அவங்கள்ட்ட நம்ம என்ன கற்றுக்கலான்றப்போ கூடவே ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அம்மா நிறைய பேசுகிறாங்கன்றப்போ சும்மா இருக்க டைமில் அம்மா அந்த படம் ஷூட்டிங் அப்போ எப்படி இருந்தது, அந்த மாதிரி சில கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு? தேவன்னு அம்மா கிட்ட கேட்டேன், அதேமா அந்த ஃபேஸ ரொம்ப டென்ஷனாக ஒரு மாதிரி கோவமாகவே ஒரு மாதிரி ரவுடிசமாக வச்ச மாதிரி வச்சிங்க. அப்படிதான் நான் அம்மாட்ட பேசினேன். ஆனால் அப்புறம் பார்த்தா அம்மா அவ்வளோ ஸ்வீட், ஒரு மாதிரி கண்ணா அப்படி சொன்ன அப்படியே நம்ம அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு அந்த சேர்ல போய் உக்காந்துட்டேன். ரூம் அம்மா உக்காந்துருக்காங்க, அவங்க அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து அம்மா அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஃபுல் ஃப்ரீடம், என் வேலை நான் பாத்துக்கிறேன். இப்போ இங்க கூட பாத்தீங்களா சாப்பிடும்போது நான் எடுக்க முடியல, அவங்க பர்சன் அவங்க எடுத்துப்பாங்க. அவங்க கரெக்டா அந்த ஒரு ஆர்மி ஆபீசர்ஸ் ஸ்ட்ரிக்ட்ல ஒரு கியூட்னஸ், ஒரு மாதிரி காமா ஸ்வீட்டா அப்படி ஒரு மாதிரி அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றாங்க. அதனால ரொம்ப நிறைய கத்துக்கிட்டேன், இன்னும் நிறைய கத்துட்டு இருப்பேன். உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸாவே? அவர் சொன்னதுதான், கண்ணான்னு ஒரு வார்த்தை சொன்னா ஃப்ளாட். ஃபர்ஸ்ட் வந்து நான் உள்ள வர முன்னாடி மேம் கிட்ட அது போய் பேசினது இல்லை இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, காமா இருக்கணும், வரும்போது இப்படி பேசாதீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு என்ன இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட பேசினா அவங்க அப்படி கிடையவே கிடையாது. ஏன் இப்படி ஒரு பில்டப் நீங்க கொடுத்து வைக்கிறீங்க, அவங்க எவ்வளவு ஸ்வீட், நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நானே போய் பர்சனலா சொன்னேன். ஆக்சுவலா வந்துட்டு நானுமே எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும்னு நினைச்சேன். அம்மா பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்காங்களே, நம்ம என்ன கேள்வி கேட்கறது, டெரரா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க இப்ப கொஞ்ச நேரம் பேசுனது இல்லை, அந்த வடை எங்க வாங்கின ரொம்ப நல்லா இருந்துச்சு, அடுத்த தடவை சமோசா வாங்கி கொடு அப்படின்றது. ஓகே, பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கீங்க இல்லையா, ஏன் அப்படி இருக்கீங்க, அப்படி எப்பவுமே நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி அப்படி ஒரு பயத்தை பேசிடக்கூடாது அப்படின்னு பயந்துட்டே இருப்பாங்களே, அது நல்லதுதான் நமக்கு அப்படின்னு. கண்டிப்பா. அண்ட் கிராணி அப்படின்றப்போ இது எல்லாருமே ஒரு கேம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து அந்த கேமை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு படம் எடுக்கிறீங்க. தென் இந்த படத்தில் அம்மா தான் வந்துட்டு லீடாக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் எழுதும் போதே இவங்க தான் இருந்தாங்களா? நான் பண்ணணும். இந்த கதையை யார் எழுதினாலும் இதுக்கு வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம சினிமாவில் இன்றைய பீரியடில் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு ஃபீமேலில் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், நீங்கள் எந்த கேரக்டரை வேணால் அந்த தட்டில் எடுத்து போய் வைக்க முடியும்னா அது வந்து அம்மா. நீங்கள் அவங்களோட மொத்த வரலாறையும் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா, போன இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, நீங்கள் அம்மாவா அம்மா, அண்ணியா அண்ணி, மோசமான அண்ணியா மோசமான அண்ணி, பாசமான அண்ணியா பாசமான அண்ணி, எல்லாமே அவங்களுக்கு ஒன்று தெரியும். ஸோ அதை அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தாண்டிட்டு இந்த கேரக்டருக்கு வேற யாராலையும் வேற ஆர்டிஸ்டை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதுல டவுட்டே கிடையாது. கண்டிப்பா. ஆனா நீங்க தான் மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு உங்களுக்கே தோணுச்சா நம்ம ரொம்ப அவங்களை கஷ்டப்படுத்துறோமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டைம் தோணுச்சா? அது ஏன் தோணுச்சுன்னா, அது அம்மாவுக்கே தெரியும். ஏன்னா என்னோட அம்மா 2014 இறந்து போனாங்க. என்னோட அம்மா இருக்கும்போதே எனக்கு இன்னொரு அம்மாவை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா இல்லாமல் நான்லாம் வாழ முடியுமான்னு நினச்ச காலம் உண்டு. அம்மா இறந்ததுக்கப்புறமும் என்னால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுன்னா அதுக்கு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு தான். அவங்க ஒரு ஆர்டிஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஒரு அம்மாவாக அவங்களுக்கு பெயின் இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க என்னால் முடியலன்னு சொல்லும்போது நான் அம்பியா இருக்கிறதா அன்னியனா இருக்கிறதா தெரியாமல் ரொம்ப தவிச்சிருக்கேன். மேக்கப் போடுறது 5 மணி நேரம் மேக்கப் போடும். ஆனால் பட் ஷார்ட் எடுக்கிறது வந்து 1 hour, மேக்ஸிமம் 1 hour. அதான் நினைப்பேன், மேக்கப் போட்ட டைம் கூட எடுக்க மாட்டேன். அட்லீஸ்ட் எடுத்தா ஒரு திருப்தி ஆகிடும். இல்லைம்மா அவ்வளோதான், இந்த 4-5 ஷார்ட் முடிஞ்சோடனே நீங்கள் போயிடலாம். இதுக்கான 5 மணி நேரம் மேக்கப் போட்டேன். ஒரே ஒன்று அந்த இருட்டு ரூம்லேருந்து வெளியில் வர சொல்வார், அது ஒண்டி தான் எனக்கு. அவர்கிட்ட அவ்வளோ கடுப்படிப்பேன். யாராவது உங்கள் அசிஸ்டண்டாவது வந்து இருக்க சொல்லுங்கப்பா அந்த ரூம்ல. யாருமே இருக்க மாட்டாங்க. வீடே இருட்டா, வீடே இருட்டா இருக்கும். அங்க மொத்தம் 1 2 3 4 5 லாந்தர், இந்த பக்கம் ஒரு 5 லாந்தர், இவ்வளவுதான் லைட்டே.
யாரேனும் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்தா ஓகே, அவங்க ஒரு ஆள் நடமாடுறாங்கன்னு தெரியுமே தவிர, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேரளாக்காரங்கல்ல, அதனால வேஷ்டி ஸோ ஆள் நடமாட்டம் இருக்கு தெரியும், மற்றபடி ஒண்ணுமே தெரியாது. அதுலயும் ஒரு டார்க் ரூமுக்குள்ள இருந்து இந்த கிழவி வர சொன்னா நான் எப்படி வருவேன்? அப்படி இங்கெல்லாம் பயமா இருக்கும்மா, ஒரு மாதிரி அம்மா உள்ள போயிட்டு வாங்க மாட்டேன், யாரும் உள்ள போக சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க. சார் உள்ள போய் பாருங்க, நீங்க போய் பாருங்க உள்ள போய் பாருங்க. அது ஒரு குடோன் வீடு மாதிரிமா. அங்க அந்த கட்டுல எல்லாம் பழைய காலத்து கட்டுல, அது போய் உட்கார்ந்து கிரிக் அது உட்கார்ந்தாவே கிரிக் கிரக்குன்னு, அது கிட்டெல்லாம் போகவே மாட்டேன். அந்த கதவு ஓரத்துல இருந்து வாங்கிடுவாங்க, அந்த கதவு ஓரத்துல நிக்கவே பயமா இருக்கு. ஏன்னா அது இருட்டா இருக்காங்க, யாரா நிக்கிறாங்களா இல்லையா, இல்ல ஏதாவது நிக்குதா, ஐயோ அந்த ரூம்ல இருந்து வெளியில வர்றது மட்டும் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்த ஒரு விஷயங்கள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், 300க்கும் மேற்பட்ட படங்கள், பல சீரியல்கள் பண்ணாலுமே இன்னுமே வந்துட்டு அந்த நான் நடிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்றதுலப்போ அந்த சினிமா வேலை அப்படி என்ன உங்களுக்கு ஒரு அவ்வளோ ஒரு காதல்? சினிமா மேல காதல்லாம் இல்லை, எனக்கு வேலை மேல காதல். வேலை மேல, சரி வேலை மேல அப்படி ஒரு காதல். அந்த வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் கொடுத்து கூட நீங்க வந்து வேலை பண்ணுங்க, நான் மாசம் சம்பளம் கொடுக்குறேன்னு போயிடுவேன். நான் வேலைக்கு போகணும், அவ்வளவுதான், வேலையில இருக்கணும். கடைசி வரைக்கும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கணும், ஆக்டிவா இருக்கிறது, ஆக்டிவா இருக்கணும், நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் தூக்கமே வரும். இன்னைக்கு எப்ப ஏதோ பண்ணிட்டோம், அப்பதான் தூக்கம் வரும். இப்போ வந்தாலும் சொல்றாங்க இப்பதான் சர்ஜரி பண்ணேன், ஆனா இப்போ ஆக்டிவா உட்கார்ந்து பேசுறாங்க. ஆமா, நான் அதுவும் பார்த்து இப்பதான் ஆன்ஜியோ பண்ணீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாரும் சிரிக்க வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி நீங்க அவங்களுக்கு ஒரு அது ஒரு பெயின் இருக்கும், அது ஒரு கஷ்டம் இருக்கும், அதனால அதை பண்ணும்போது நான் பேசினே தான் இருந்தேன். அவர் அதான் சொன்னார், ஃபுல் அனிஸ்தீசியா கொடுத்தாதான் நீங்க அமைதியா இருக்கணும், அப்படி கொடுத்தா எழுச்சி போயிடுவேன் டாக்டர். அப்புறம் பேசாம இருந்தேன். நீங்க இந்த பக்கம் திரும்புங்கன்னாரு, அவர் தான் பண்றாருன்னு எனக்கு எப்படி தெரியும், அந்த டாக்டர் தான் பண்றாங்க, எனக்கு நம்பிக்கை வரணும்னா நான் பார்ப்பேன். விட்டுருங்க. ஆக்சுவலி இப்போ அம்மா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்திருக்காங்கன்றத விட இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணுன்ற சுச்சுவேஷன் தான் இந்த படம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா? ஷூட் நடிச்சிட்டு இருக்கும்போது எந்த நேரமும் அம்மாவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற சுச்சுவேஷன் தான். அந்த நிலைமையிலையும் இந்த படத்தை பண்ணி இதுல ஃபைட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு இப்படியே நடந்து வர கல்விய அம்மா நிமிருங்கம்மா அப்படியே ஓடிவாங்க, இப்படி எதுக்கு வர சொல்றாரு, எதுக்கு நிமிர சொல்றாரு, சொல்றாரு. ஆமா, என்ன சார் அதுவும் அந்த இது வந்து வெறும் இந்த மாதிரி கட்டை ஃபுல்லா உண்டு, நம்ம ஒளியாரும் போது எனக்கு முன்னாடி அந்த 2 குழந்தைங்களும் ஓடும், அப்புறம் அந்த கோல் எடுத்து போடுங்கன்னுவாங்க, எல்லாம் அப்படியே ஆக்ஷன். என்னையா நம்மள ஆக்ஷன் பிளாக்ல நடிக்க சொல்றாங்களே மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு நீங்க இன்னும் நடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு புதுமுகங்கள் நிறைய பேர் வராங்க. உங்களோட நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நடிக்க வைக்கிறாங்க. அவங்க வந்து டயலாக் பேசும்போது திணறாங்க. இப்போ நம்ம பேசிடுறோம், ஆனா அவங்க திணறாங்க. அது நீங்க ஆதங்கமா ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, அது இன்னும் இருக்கு அவங்களுக்கு அந்த ஒரு ஆதங்கம்? ஏன் ஆதங்கம்ன்றதை விட டைம் வேஸ்ட். இப்போ வந்து டைம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்குது. கோல்டோட ரேட் வந்து 15,000 ரூபான்னா இந்த டைமுக்கு வந்து விலையே இல்லை. விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம் எதுன்னா டைம். ஸோ அதை நல்லபடியாக யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி நம்மளாம் வெயிட்டிங்கில் இருப்போம். அவங்க பேசுவாங்க. இது ஏன் கேட்டால் அவங்களுக்கு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ், எத்தனை வருஷமா? அதுதான் என்னோட கேள்வி. எங்களுக்கு முன்னாடி நடிச்சவங்களுக்கு இன்னும் ஃபாலோவர்ஸ் இருக்கனால தான் அந்த படங்கள்லாம் ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்கிறாங்க. எல்லா சேனல்லையும் வந்துக்கிட்டே இருக்குது, நாமளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்க ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க, நம்மளும் அதை பார்க்குறோம். பரவாயில்ல டான்ஸ் ஆடி இருக்காங்க, அதோடு விட்டுருங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து நடுவுட்டில் வச்சு எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்காகவே இருக்கிறவங்க இந்த நடிப்பு தான் எங்களுக்கு வேலை, வேற வேலையே தெரியாதுன்னு இருக்கிறவங்களாம் எத்தனையோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுங்களேன். அவங்க சும்மா ஜாலிக்காக ஒரு பொழுதுபோக்குக்காக பண்ணவங்களுக்கு ஏன் அதை கொடுக்குறீங்க? அவங்கள ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணி பாருங்க, அதோட சரி. ஆனால் மெயினாக கொடுக்க வேண்டிய வேலையை கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வயசான கெட்டப் இருக்குல்ல, எனக்கு முதல் மரியாதை படத்துலேயே வந்து நீங்கள் ஒரு வயசான கெட்டப் போட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்போ அந்த ஏஜ் கூட கிடையாது. அதை நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டைமில் வந்து அதை பண்ணுறதுன்றது நம்மளை அப்படியே ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்களோ, இந்த மாதிரி கேரக்டர் நமக்கு அதிகமாக வந்துருமோ, அந்த தாட்லாம் உங்களுக்கு அப்போ இல்லையாமா? அப்படியாவது வேலை கொடுத்தாங்க. வேலை எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சீரியஸ்லி எப்படி இப்படி ஒருத்தவங்க இவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியுது அப்படின்னு.
நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சர்வே ஆகுறது எதுமா? வேலை செய்யறது நம்ம சர்வே ஆகணும். அப்போ அதை பற்றி யோசிக்காம வேற எதை பற்றி யோசிக்கிறது? ஆனாலும் அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் அதை பண்ணிடுவேன். அது பெர்ஃபெக்டாக இருக்கும். அதை பெர்ஃபெக்டாக பண்ணணும். அதில் தான் மும்முரமாக இருப்பேன். ஏன்னா நமக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி ஒரு நிமிஷம் கூட யாருக்கு செக் போடுறீங்க? வடிவுகரிசிக்கா? அந்த காலத்தில் செக்கு, இந்த காலத்தில் அது இல்லை. வடிவுகரிசிக்கா போடுறது நல்லா ஆக்ட் பண்ணியிருக்குப்பா அந்த சீனில். ஆமாப்பா டைரக்டர்லாம் கூட சொன்னாங்க அந்த பேர் தான் எடுக்கணும். அவங்க கொடுக்குற சம்பளம் வேஸ்ட்டுன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சிடக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ கேரக்டர் பண்ணாலும் இந்த ஒரு கேரக்டர் நான் இப்போ வரைக்குமே என்னோட க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர்னா என்ன கேரக்டர்? காலம் மாறி போச்சு. காலம் மாறி போச்சுல வி சேகர் சார் படம் காலம் மாறி போச்சு. எதனால் அது உங்களுக்கு? அது வந்து ஒரு அம்மா, 3 பொண்ணுங்க, ஒரு பையன், அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த பொண்ணுங்களுக்காக அந்த அம்மா வீட்டுக்காரர்கிட்ட ஃபைட் பண்ணுறது, அதுங்களுக்கும் சொத்து வேணும், அதுங்களும் நல்லபடியாக நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடு. இதனோட ட்ராக் தான் திருமதி செல்வம். கூட யங்ஸ்டர்ஸாக வேற ஒர்க் பண்ணுறாங்களே, அப்போ நமக்கு நீங்களே ஒரு யங்ஸ்டர் தான், ஆனாலும் இன்னும் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு மாதிரி வைபா ஜாலியாக இவங்களுக்குலாம் பேசிட்டு அப்படிதான் பேசவே முடியாது. அந்த மேக்கப் போட்டா ஆமா 5 மணி நேரம் எல்லாம் இப்படியே உட்காந்துருப்பேன். நான் ரோபோ மாதிரி உட்காந்துருப்பேன். மேக்கப் கலைச்சதுக்கு அப்புறம் தான் அம்மா பேசுவாங்க. அதனால அவங்க எல்லாம் வந்து அப்படி போவாங்க, இப்படி போவாங்க. இப்படி தலையை தூக்கி பார்த்தா ப்ரொடியூசர் அம்மா ஒரு பக்கம் கேக் வாங்கினு, பிஸ்கெட் வாங்கினு, டீ ஃப்ளாஸ்க்கை தூக்கிட்டு வருவாங்க. அவங்களே அப்படியே பார்த்துன்னு அம்மாவுக்கு டீ ஊற்றி எப்படியாவது ஆற்றி கொடுங்க, ஸ்டாப் போட்டு கொடுங்க, அம்மா கேக் சாப்பிடுவாங்களான்னு வாங்க. எனக்கு வேதனையா இருக்கு, எப்படிங்க கேக் சாப்பிடுவேன் அப்படின்னு. ஆனால் எனக்காக நைட்டு 12-1 மணி ஆனாலும் அந்த ஊரையே சுற்றி வந்தாது புட்டு கடலை வாங்கிட்டு வருவாங்க. அம்மாவுக்கு அதான் பிடிக்கும். ராத்திரி 12 மணிக்கு, நான் சொல்கிறது ராத்திரி 12 மணிக்கு புட்டு கடலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அம்மா சாப்பிடுவாங்க. காலையில் அந்த சேட்டா எப்படியாவது புட்டு கடலை வேணும் அம்மாவுக்கு சேட்டா பண்ணி தெரிவாங்க. இதுதான் எனக்கு நினைவிலே இருக்கிறது. நான் எப்போவுமே எங்கள் டைரக்டர்கிட்ட சொல்லுவேன், சார் இந்த படம் எப்படியோ அந்த அம்மா போராடி, நம்ம எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. அந்த அம்மா ஏன்னா ஃபினான்ஷியலாக எவ்வளோ ஸ்ட்ரகிளிங்மா அந்த அம்மா ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரே ஒத்த லேடியாக இருந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்து நிறுத்திடுச்சு அந்த அம்மா. அந்த அம்மா நினைச்ச மாதிரி அதுக்கு எல்லாத்தையும் திருப்பி ஆண்டவன் கொடுக்கணுன்றது தான் என்னோட பெயர். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு பொம்பளையோட சம்பாதனை, அந்த அம்மாவோட உழைப்பு, முழுக்க அந்த அம்மாவோட உழைப்பு, அந்த அம்மாவுக்கு கடவுள் அதை திருப்பி ஒழுங்காக கொடுக்கணுன்றது தான் கடவுள்கிட்ட நான் வேண்டதே அதுதான். டெய்லி அதான் கேட்குறேன். என்ன ப்ரொஜெக்ஷனில் என்ன சொன்னாங்க, யார் என்ன பேசுனாங்க, அந்த அம்மா ஹாப்பியா. ஏன்னா யாருங்க இந்த காலத்தில் நல்லா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு விஜயகுமார்ன்றவர் அவர் புது டைரக்டர் தான், அவரை நம்பி இறங்கி இந்த படத்தை பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட ஹார்ட் ஒர்க், இந்த ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் நடுவில் என்னோட மேக்கப் போடுற 5 மணி நேரம் ஒன்றுமே இல்லை. ஸோ ப்ரொடியூசர் அவங்கள பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க. ஸோ அவங்களே வந்துட்டு நம்ம கூப்பிட்டு சில விஷயங்கள் பேசலாம். ஸோ அம்மா இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க, இவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ப்ரொடியூசரை நீங்கள் பார்க்கவே முடியாது. எனக்காக வந்துட்டு அவங்க அந்த இடத்த நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் புட்டும் கடலைக்கறியும் வாங்கிட்டு வந்து தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு ப்ரொடியூசர் சொல்லி நான் பார்த்ததே இல்லை எந்த ஒரு டீமுமே. எப்படி நீங்கள்? அம்மா போய் கேட்போம், அவர் கதையை என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு யாருன்னா நான் முதல் மரியாதை என்ன யோசிப்பேன், அப்புறம் ரஜினி சார் படத்தை யோசிப்பேன். இந்த மாதிரி இருந்தவங்க இந்த கதைக்கு இவங்க தான் நடப்பாங்க. அவங்க வேண்டான்ட்டா நான் இதில் பண்ண மாட்டேங்க சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன். இன்ன வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாது. டைரக்டர் நான் பேசி தான் 2 பேரும் போனோம். அவங்க வேணான்ட்டாங்கன்னா இது வேணாம், நீங்கள் வேறு யாரையாச்சும் பண்ணிக்கோங்க, எனக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு தான் போனேன். ஆனால் அவங்க போனால் எனக்கு பெரிய ஒரு இதை கொடுப்பாங்கன்னு என்ன சொல்கிறது தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னாங்க. ஒரு கதையை சொல்லி இவ்வளோ ஃபோர்ஸ் ஆனவங்க, இவ்வளோ படம் நடித்தவங்க ஒரு கதையை சொன்னோன்னா ஒருத்தவங்க ஒரு பயந்தாங்கன்னா அப்போ எவ்வளோதான் அதை ரசிப்பாங்க. அவங்க உயிர் நாடியே இதுதான், அவங்க லைஃப் எல்லாம் இதுதான், வேற ஒன்றும் உலகம் எதுவுமே இல்லை அவங்களுக்கு, இதுதான். அப்போது அவங்களுக்கு என்ன, நம்மளை நம்பி வர்றவங்க ஜெயிக்கணும். நான் இது பண்ணுறோம், நம்ம அடுத்ததுக்கு போயிடும், இன்னொரு இது வரும் நம்ம நடிச்சு போயிடும். அது இல்லை, நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூசர் பணம் போடுறாங்கல்ல, அவங்க ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறது. எல்லாரும் சாப்பாடு என்ன வேணும், என்ன செய்வீங்க, இதுதான் என்னோடது. ரூமில் போய் அப்புறம் அம்மா போயிட்டாங்கனாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குதுப்பாம்பாங்க. சரிங்கம்மா நாளைக்கு அனுப்பிச்சிடுவேம்மாம்பாங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் அது ஃப்ரீ ஆகிட்டு காலேஜ் ஷார்ட் ரெடி சார் நான் வர்றேன் அப்படிம்பாங்க. ஓகே சார் நான் இருக்கேன்பாங்க. அதுதான் அவங்களோடது. அந்த நேரத்தில் பேசுகிறது தாங்க அவங்க.
அதுக்கப்புறம் அப்படியே அதை மறந்துடுறாங்க. அது எப்படின்னு நமக்கு தெரியல. நிறைய கற்றுக்கணுங்க. நிறைய. ஆமா, நீங்க என்னதான் வந்து ஓடணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே, நான் கடைசி வரைக்கும் நான் வேலை பார்ப்பேன்னு நினைச்சாலுமே, நம்மளை சுத்தி நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ ஓடுறீங்க, அமைதியா இருங்க, ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அதெல்லாம் நீங்க என்ன ரிப்ளை பண்ணுவீங்க அவங்களுக்கு வீட்டில்? அந்த மாதிரி உட்காருங்கன்னு சொன்னாவே நான் சிக்காயிடுவேன். சிக்காயிருங்க. சிக்காயிடுவேன். உட்காருங்க. இப்போ கூட எனக்கு ஒரு மாசமாக உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுங்கன்றாங்க. அப்போது வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாம் என்னென்ன வேலைகளோ அதை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதை தான் வந்து போய் டாக்டர்கிட்டையும் சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் அப்படி இல்லை அவங்கள ஆக்டிவாக விடுங்க, அதுதான் அவங்களுக்கு ஆரோக்கியமே. அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டிங்கன்னா கஷ்டம். அதனால் நான் அந்த மாதிரி உட்கார்ந்தனா தான் எனக்கு கஷ்டம். ஓடிட்டு இருந்தேன்னு நல்லா. இப்போ ஒரு கேரக்டர் பண்ணுறதை தாண்டி அந்த கேரக்டருக்காக மாறுறது, இப்போ இந்த படத்தில் மேக்கப் போடுறதா இருக்கட்டும், தக்லைஃப்ல வந்துட்டு அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சு அந்த மாடர்ன் ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு ஹெசிடேட் ஆகும், இப்போ எதுக்கு இந்த ட்ரெஸ், இந்த ஹேர் கட் அப்படிலாம் இல்லை? எனக்கு வந்து மணிரத்னம் சார் படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம். ஆனால் எப்படி இப்படி ஒருத்தவங்களால இவ்வளோ ஹம்புளாக இருக்க முடியுது எனக்கு புரியல. என்ன நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு 4 படம் ஹிட்டானாலே நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் இவ்வளோ படங்கள் பண்ணி இவ்வளோ ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்டானாலுமே அவர் படத்தில் நடிக்கிறது பெரிய விஷயம் அப்படின்றது. சினிமாவில் வந்தவங்க ஒவ்வொரு நடிகையும் மணிரத்னம் சார் படத்தில் நடிக்கணும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனால் மணிரத்னம் சாரோட ஒர்க் பண்ணணும். டிசிப்ளின்னா என்ன, ஷூட்டிங்னா என்ன, எல்லாமே ஒரு அத்துப்படியான ஒரு ஃபுல் ஒரு ஒரு முழுமையான ஒரு ஷூட்டிங், முழுமையான ஒரு இதுன்னா மணிரத்னம் சார் படம் தான். எதை உலகத்தில் நேசிக்கிறோமோ இல்லையோ, நம்ம செய்கிற தொழிலை நேசிக்கிறோம். கண்டிப்பாக. யாரை நேசிக்கிறோமோ இல்லையோ, யாரையாவது நேசிச்சவா கூட அதெல்லாம் பர்மனெண்ட்டாக இருக்காது. ஆனால் தொழிலை நேசிங்க, அதுதான் பர்மனெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. இது ஒரு மோட்டிவேஷனோட இந்த இன்டர்வியூவை நான் முடிக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாரும். ரொம்ப நன்றி.